Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல எப்பவும் போல வேர்க்கடலை சட்னி அரைக்காம கொஞ்சம் வித்தியாசமான முறையில இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க. எப்பவும் போல இட்லி சாப்பிடுறது இல்லாம ரெண்டு இட்லி கொஞ்சம் கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இல்லனா தோசையும் கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையா நல்ல ஒரு சூப்பரான மெத்தட்ல வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு காய்ந்த வேர்க்கடலையை ஒரு பேன்ல சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு இந்த வேர்க்கடலையை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். எல்லா பக்கமுமே நல்லா அப்படியே சிவந்து வந்த பிறகு அதை தோல் நீக்கிட்டு தூரம் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் அதே பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 8 பல்லு பூண்டு, 6 காய்ந்த மிளகாய் கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்ட பிறகு 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். அதே சமயத்தில் கருகிடக்கூடாது, அதாவது ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது. ரொம்ப நிறம் மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக சட்னியினுடைய சுவை மாறிடும். எப்பவுமே சட்னிக்கு கண்ணாடி பதத்துக்கு மட்டும்தான் வதக்கணும். அந்த மாதிரி வதக்கினாதான் சட்னி நல்ல சுவையாக வரும். இந்த மாதிரி வந்த பிறகு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துருக்கேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதில் நம்ம புளி அந்த மாதிரி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. தக்காளி பழத்தினுடைய புளிப்பு சுவையே சரியானதாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள் இதை சட்னியில் சேர்த்துற வேண்டியதுதான். அவ்வளோதான், நல்ல சுவையான வேர்க்கடலை சட்னி ரொம்பவே வித்தியாசமான முறையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்பவுமே இட்லி ஒரு 4 இட்லி சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த சட்னி செய்து கொடுத்து பாருங்கள். இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம எப்பவுமே வேர்க்கடலை சட்னி கொஞ்சம் தேங்காய், புளி, வரமிளகாய், பூண்டு இந்த மாதிரிலாம் சேர்த்து செய்வோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். 4 இட்லி சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்னும் 2 இட்லி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக சூப்பரான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.